வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மிஸ்டர் கே கதை கந்தசாமி அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். ஃபால் ஆஃப் கார்ட்டூன் சேனல்னு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ தான் பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா கார்ட்டூன் யூத் மூட போறாங்க, கார்ட்டூன் சவுண்ட் பண்ண போறாங்க என்ன சொல்ற அப்படின்ற நியூஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. என்ன பண்ணா கார்ட்டூன் மட்டும் தான் இந்த பிரச்சனை அப்படின்னா கார்ட்டூனுக்கு மட்டும் இல்ல, உண்மையிலேயே மத்த எல்லா கார்ட்டூன் சேனலுமே மிகப்பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் இருக்காங்க. நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். அண்ணா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். சின்னடா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். இந்த மாதிரி நம்ம சின்ன வயசுல பார்த்து ரசிச்ச கார்ட்டூன் சேனல்ஸ்லாம் ஏன் இப்ப கஷ்டப்படுறாங்க, ஏன் அதை யூத் பண்ண நினைக்கிறாங்க, ஏன் அதெல்லாம் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு, என்ன தொங்கிருச்சு அப்படின்றது நமக்கு எல்லாமே ஒரு டவுட்டா இருந்திருக்கும் இல்லையா? அது ஏன் நடக்குது, எதனால ஃபாலோ இருக்காங்க, என்ன இருக்கும் எனக்கு என்ன தெரியும், அவங்க எப்படி வளர்ந்தாங்க, நம்மளுக்கு எப்படி கார்ட்டூன் சேனல் வந்துச்சு, எப்படி விழுந்துச்சுன்றதுதான் இந்த பார்க்க போறோம். யாரெல்லாம் கார்ட்டூன் பிடிக்குமோ, யாரெல்லாம் கார்ட்டூன் சேனல் பிடிக்குமோ முதல்ல லைக் பண்ணிட்டு காமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த சேனல் பிடிக்கும் ப்ரோ, அந்த சேனல் பிடிக்கும் ப்ரோ, அந்த ஷோ பிடிக்கும் ப்ரோ. நாஸ்டாலஜிக்கான வீடியோவா கண்டிப்பா இருக்கும் நம்புறேன். இந்த சின்ன வயசு கார்ட்டூன் பார்த்துங்க எல்லாருக்குமே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, மறந்த வீடியோவுக்கு லைக் பண்ணீங்க. வீடியோ போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கார்ட்டூன் கந்தசாமி. ரைஸ் ஆஃப் கார்ட்டூன் சேனல்ஸ் இன் தமிழ். கார்ட்டூன் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இழுத்து மூட போறாங்க, அது வந்து ஃபாலோ ஆயிடுச்சு அவ்வளவுதான் அப்படின்ட்டு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உண்மையா பொய்யா, கார்ட்டூன் இழுத்து மூட போறாங்களா அப்படின்றதுக்கான ஆன்சரை வந்து நான் பின்னாடி சொல்றேன். முதல்ல என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஊர்ல எப்படி கார்ட்டூன் சேனல் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, தெரியா சொன்னோம்னா முதல்ல கார்ட்டூன் சேனல் தனியா ஒரு செப்பரேட் சேனல் வந்து தான் நம்ம ஊருக்கு வந்துச்சு கார்ட்டூன் வந்துச்சுன்னா அப்படி இல்ல. ஒரு 90s கிட்ட நான் முதல்ல டிவில பார்த்த கார்ட்டூன் எது, அது என்ன சேனல் பாத்தீங்க அப்படின்னா பொதிகை சேனல் தான். பொதிகை பாத்தீங்க அப்படின்னா செப்பரேட் டைம்ல, அது கொஞ்சம் டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாப்பாயையும் டின்டினியும் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் தமிழ்ல டின்டினின் சாகசங்கள் அப்படின்னு தமிழ்ல பேரை போட்டு டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம் செம்மையா இருந்திருக்கும். அதனால பாப்பாய் இருக்கும், பாப்பாய் வந்து கேரக்டர் இருக்கும், பாப்பாயோட மாமனார். அந்த ஆள் வந்து இந்த பர்கரை வந்து தமிழ்ல வேற மாதிரி சொல்லுவோம், பன் ரொட்டி அப்படின்னு. எனக்கு பன் ரொட்டி வேணும் அப்படின்னு சொல்லுவோம், பர்கர் தான் பன் ரொட்டின்னு சொல்லுவோம். இதெல்லாமே வந்து பயங்கர பக்காவா இருந்திருக்கும். பட் அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா இந்த சில சேனல்ஸ்ல வந்து செப்பரேட் டைமா போட ஆரம்பிச்சாங்க, சேட்டலைட் டிவிலுமே. அதுக்கப்புறம் குறிப்பா சொல்லணும்னா விஜய் டிவி சொல்லலாம். விஜய் டிவி பாத்தீங்க அப்படின்னா 70s 80sல வந்த கார்ட்டூன்ஸ் எல்லாம் வாங்கி தமிழ் ரைட்ஸ் வாங்கி அவன் என்ன பண்றாங்கன்னா தமிழ் டப் பண்ணி போட்டுருந்தாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். சாயங்கால டைம்ல போடுவாங்க, நல்லா இருக்கு. சாயங்கால டைம் இவனா சன் டிவிலையும் போடுவான், சுட்டி நேரம் அப்படின்னு போடுவான் நினைக்கிறேன். பட் ஒரு செப்பரேட்டா ஒரு சேனல், இது கார்ட்டூனுக்காக சேனல், சேனல் அப்படின்னு முதல்ல கொண்டு வர சேனல் எது அப்படின்னா அது வந்து நம்ம கார்ட்டூன் தான். நீ குழந்தைகளுக்கு பிடிச்ச பிசியா அப்படியா? கார்ட்டூன்ல தமிழ்ல இப்ப கொண்டு வந்தாலும் ஆரம்பத்துல இங்கிலீஷ்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருந்துச்சு. அண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க கிட்டயே ஒரிஜினலா வந்து ஸ்டுடியோ எல்லாம் இல்ல. என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்ப வந்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க தெரியுமா சில கார்ட்டூன்ஸ்லாம், டாம் அண்ட் ஜெரி, பாப்பாய், இந்த மாதிரியான கார்ட்டூன்ஸை வாங்கி தான் வந்து இவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது பெரும்பாலும் கார்ட்டூன்ஸ் வந்து எம்ஜிஎம் ஓட தான். எம்ஜிஎம் டிசி வேர்ல்ட் அவங்களுக்கு இல்ல, இது வந்து சிங்கம் கத்துமே அப்படின்ட்டு அது அந்த கம்பெனி. சிங்க மாதிரி கத்துற, நீ எதுக்கு பூனை மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? நாங்க அப்படிதாங்க, அவ்வளவுதாங்க வரும் எங்களுக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேட்டலைட்டு, செட்டப் பாக்ஸ் அந்த பிரச்சனை வரும்போது கார்ட்டூன் நெட்வொர்க் வந்து நம்ம ஊரில் வந்து காசு கட்டினா தான் வரும், இல்லை சில இடங்கள்லாம் வரும்ன்ட்டு கார்ட்டூன் நெட்வொர்க் அப்படி போயிடுச்சு. நான்லாம் வந்து கார்ட்டூன் நெட்வொர்க் வராதப்போ கதை எழுதிட்டு இருந்தேன், ஐயோ கார்ட்டூன் நெட்வொர்க் வரல அப்படின்ட்டு. அப்புறம் சீடி வாங்கி பார்த்துட்டு சீடி உடஞ்சி போயிருச்சு. நானும் டாம் அண்ட் ஜெரி சீடி வாங்கி பார்த்திருக்கேன். அப்படியா? விசிடி அது 2-3 எபிசோட் தான் இருக்கும். அதே திருதி போட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாள் பார்த்தா உடஞ்சி போயிடுச்சு. 2-3 எபிசோடா? எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுத்ததுல 20-25 இருக்கும். அடக்கடவுளே, ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. ஃபர்ஸ்ட் 10 பாப்பேன், அவ்வளவுதான் எடுத்து வச்சு ஏற கட்டிடுவோம். சீடினு ஞாபகம் வருது. நம்ம ஊர்ல வந்து தமிழ்ல சில கார்ட்டூன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, அனிமேட்டட் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அது பாத்தீங்கன்னா சீ இப்படி வைப்பாங்க, பஞ்சந்திர கதைகள், சாமி கதைகள் எல்லாம் இருக்கும், கிறிஸ்டர் கதை, பிளேயர் கதை அப்படின்னு இருக்கும். அது சீல யாரு வாங்குனீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்சா அதை தனி வீடியோ போடலாம். அதே பெரிய கதை. ஆக்சுவலி ஏன் அந்த டைம் வந்து மத்த கதைலாம் விட்டு ஏன் சாமி கதை எடுத்தாங்க, பிள்ளையார் கதை, முருக கதை எடுத்தாங்க அப்படின்னா பொதுவாக ஒரு ரிலீஜியஸ் ஊர்ல அதிகமா பரவி இருக்கும், அந்த ஊர்ல எடுத்தாதான் வந்து வியாபாரம் பண்ண முடியும், அதனால எடுப்பாங்க. அதாவது தனி வீடியோ போடுறேன், அந்த கோகோ மல்லன், இலக்கலுக்கு செல்ல குட்டி எல்லாம் எப்படி வந்துச்சு தனி வீடியோ போடுறேன். ஓகே.
அது பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சில இடங்கள்ல வந்து இந்த ஃபாக்ஸ் கிட்ஸ் சேனல் வந்துட்டு இருந்துச்சு. அந்த சேனல்ல வந்து தமிழ்ல வந்து பேத எபிசோட் போடுவாங்க. ஏன் கார்னட்ரோல பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல இது ஒரு குறிப்பிட்ட அரை மணி நேரத்துக்கு மட்டும் ஏதாவது ஒரு இது வந்து தமிழ்ல இருக்கும்பொழுது ஒருத்தன் வந்தான் ரிவல்யூஷனை கிரியேட் பண்ணலாம். நாங்களா இங்கிலீஷ்ல பாக்குறீங்க, உங்களுக்கு தமிழ்ல கார்ட்டூன் காட்டுறேன்டா, சொந்த மொழியிலேயே பாருங்கடா அப்படின்னு ஒருத்தன் வந்தான். அவன் தான் ஜெட்டைக்ஸ். சரியா சொன்னா டூன் டிஸ்னின்றதான் ஒரு முதல் பெயர். அதே இந்த ஃபாஸ்ட் கிஸ் சேனல் இருந்துச்சு, அதை வந்து டிஸ்னி வாங்கினானுங்க. அதை வாங்கினதுக்கு அப்புறம் அதை டூன் டிஸ்னி ரீபிராண்டிங் பண்ணானுங்க. அந்த டூன் டிஸ்னி தான் அப்புறம் ஜெட்டெக்ஸா மாறிச்சு. அது பாதி டைம் டூன் டிஸ்னியா இருக்கும், பாதி ஜெட்டெக்ஸா இருக்கும். ஜெட்டெக்ஸ் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ரெவல்யூஷனை கொண்டு வந்துச்சு. அது எந்த அளவுக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல மிகப்பெரிய கம்பெனிஸா இருந்த டெலிவிஷன் கம்பெனி பெருசா இருந்த சன் நெட்வொர்க்கே வந்து திரும்பி பார்க்க வச்சது ஜெட்டெக்ஸ். அந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா போட்ட ப்ரோக்ராம் எல்லாமே பக்கமான ப்ரோக்ராம். ஆரஞ்சர்னுவானுங்க, செரிக்கல் ஸ்கூல்னுவானுங்க, டிராகன் பூஸ்டர்னுவானுங்க, மார்டின் மிஸ்ட்ரி, போக்கேமான், ஸ்பைடர்மேன் அப்படின்ட்டு எனி டைம் டிவிலேயே கட்டி போட்ட ஒரு மிகப்பெரிய சேனல் தான் வந்து ஜெட்டெக்ஸ். ரொம்ப பிடிச்ச சேனல் தெரியுமா? இன்னைக்கு 1000 சேனல் வரலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜெட்டெக்ஸ் தான். பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ஜெட்டெக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா டிஆர்பி ஜெட்டெக்ஸ் வந்து பயங்கர ஆரம்பிச்சது. இதெல்லாம் என்னாச்சு அப்படின்னா பல சேனல்கள் வந்து அப்பதான் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓகே இவங்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல படம் காட்டா பார்க்க மாட்டானுங்க, தமிழ்ல காமிச்சா நம்மளும் வண்டி ஓட்ட முடியும் அப்படின்னு பிளான் போட்டாங்க. அந்த டைம் வந்து கார்ட்டூன் நெட்வொர்க்கோட சிஸ்டர் சேனல் ஒன்று இருந்துச்சு, அதான் போகோ வந்து கன்னட ஃபுல்லா இங்கிலீஷ் தான் இருந்துச்சு. பட் ஜெட்டெக்ஸ் வந்து ஆயுத சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க டப் பண்ணி போட ஆரம்பிச்சாங்க. குச்சமே இல்ல. அதோட முக்கியமா சன் நெட்வொர்க் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்மளும் குழந்தைங்க சேனல் ஆரம்பிக்கலான்ட்டு ஒரு சேனல் ஆரம்பிச்சாங்க. அதான் சுட்டி டிவி. உண்மையா சுட்டி எப்படி சொல்றது, ஜெட்டெக்ஸ் சுட்டி டிவி. நமக்கு பிடிச்ச பெரும்பாலும் ஷோஸ் சுட்டி பயங்கரமா இருந்துச்சு. காஜிலா, எம்ஐபி, ஜாக்கி சான், அப்புறம் சுட்டி கரடிகள், அவதார், செட்ரிக், பண்டல்லேரோ, குளோரியா, சூப்பர் சுஜி. சூப்பர் சுஜி சூப்பரா இருக்கும். ஜீபும்பாய், அப்புறம் டேஞ்சர் ஸ்கூல், அது முக்கியமா கண்டுக்காத குருடி டோரா, அது சிந்து பார்த்தோம் அற்புதத்தையும் நல்லா இருக்கும். அப்புறம் எவர்கிரீன் சூப்பர் ஹீரோ ஹீமன், தி மாஸ்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ். ஹீமன் சம காமெடி. ஸ்கூல்ல சில பேர் சொல்லுவானுங்க, எனக்கு ஹீமன் கண்ணு வந்துச்சுடா, ரோட்ல ஓடிக்கிட்டு இருந்தேன்டா, அப்ப அவரும் உனக்கு அடிச்சுதுடா, எடுத்து கிரேஸ்கல் கோட்டை சக்தியே சொன்னா ஹீமனா மாறிட்டேன் அப்படிலாம் ஸ்கூல்ல விட்டுவானுங்க. இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பல ஷோஸ்ல போட்டு டிஆர்பி இவங்களும் சுட்டி வந்து பயங்கரமா கெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கார்ட்டூன் சேனல்ஸ் பயங்கரம் வளர ஆரம்பிச்சது. என்ன அப்படின்னா ஜெட்டெக்ஸ் ஒரு கார்ட்டூன் சுட்டினா ஓகே ஃபைன், பட் மூலிக்கு அவன் கால் சேனல் என்ற பேர்ல இஷ்டத்துக்கு ஏகப்பட்ட கால் சேனல் ஆரம்பிச்சிச்சு. இது பார்த்தா ஜெட்டெக்ஸ் என்ன பண்ணிட்டா பேரை மாத்திரன்ட்டு கண்டாவே பார்த்து வச்சுட்டாருங்க, ரீபிராண்டிங் பண்றேன்ட்டு அதை சேனலுக்கு எடுத்து வச்சிருக்காருங்க. என்ன பண்ணாங்க அப்புறம் காஞ்சி டிவில இருந்து சித்திரன் டிவி வந்திருக்கும், அதாவது திருக்குறள் கதைகள், விக்ரமானந்தன் கதைகள்ட்டு அவங்க வந்து வெறும் ஃபாரின் கம்பெனி வாங்கி போடாம அவங்க வந்து இங்க இருக்கிற அனிமேஷன் கம்பெனிஸ் கிட்ட இருந்து புதுசா உருவாக்கி ட்ரை பண்ணிருப்பாங்க. பயம் நல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கார்ட்டூன் சேனல்ஸ் அப்படின்றது கரெக்டா பயம் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. இந்த 2006ல இருந்து 2020 வரைக்கும் வந்து பயம் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அதான் காதையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் தான் போயிட்டு இது குடுத்து ஒரு ஃபைல குடுத்துட்டு வருவேன் சித்திரன் டிவில போறது ஒரு கண்டென்ட். இப்போ நான் சித்திரன் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன் குழந்தையா. பச்சையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஃபால் ஆஃப் கார்ட்டூன் சேனல்ஸ் சின்ன கண்டென்ட் முக்கியமான இதுதான், முக்கியமாக பார்க்க வேண்டிய இதுதான். கார்ட்டூன் சேனல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம் வந்து பயங்கரமாக பெருக ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு நெட்வொர்க்கையும் ஒரு கார்ட்டூன் சேனல் இருக்கும், ஆளாளுக்கு ஒரு கார்ட்டூனை வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதை ஓடிட்டு இருந்துச்சு. இதுமே வந்து மக்கள் வந்து எந்த சேனல் முதல்ல பார்க்கறது எதை பார்க்கறதுன்ற ஒரு குழப்பம் வந்து மக்கள்கிட்ட வர ஆரம்பிச்சிது. என்ன அப்படின்னா ஒரு இடத்துல மார்க்கெட்டிங்ன்றது 50 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா அந்த 50 பேருக்கான வியாபாரம் தான் இருக்கும். அது ஒருத்தர் வந்தா 50 பேருக்கான வியாபாரம் ஒருத்தர் நடக்கும். இதே ஒரு 7 பேர் வந்தாங்க அப்படின்னா அது பிரிச்சு நடக்கும். இதே 50 பேருக்கு ஒரு 30 பேர் வந்துட்டா இன்னும் ஸ்பிட் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி தான் வந்து இது டிஆர்பின்ற விஷயம் பயங்கர ஸ்பிட் ஆயிருச்சு. ஆக்சுவலி இதே விஷயம் தான் இப்போ யூடியூப் நடந்துகிட்டு இருக்கு. ஆடியன்ஸ் அவ்வளோதான் இருக்காங்க, பட் சேனல்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ ஒரே டாபிக்ல அறிய இருந்ததே வந்து அந்த டைம் வந்து கொஞ்சம் அது ஃபால் மாதிரி தான் இருந்துச்சு. பட் மிகப்பெரிய ஃபால் என்னன்னு வந்துச்சு அப்படின்னா ஸ்மார்ட் போன்ஸ்க்கு அப்புறம் தான் வர ஆரம்பிச்சுது. சரியா சொன்னா அந்த கார்ட்டூன் சேனல் பார்த்த ஜென்ரேஷன்லாம் வந்து வளர்ந்துட்டாங்க, ஒரு 10-15 வருஷம் வளர்ந்துட்டாங்க. பட் அதுக்கப்புறம் ஜென்ரேஷன் வரும் இல்லையா, ஜென்ரேஷன் தான் அதானே, அடுத்தால வருவாங்க, அடுத்த கார்ட்டூன்ஸ் பார்ப்பாங்க, அப்படியே போய் தான் இருக்கும் இல்லையா. பட் என்னாச்சு அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷன் கிட்ட டிவியை தாண்டி ஒரு விஷயம் வந்துச்சு, அதான் ஸ்மார்ட் போன். குழந்தை ஆளுச்சுன்னா டிவியை போட்டு காட்டுறது காலம் போயிட்டு, குழந்தை இருந்துச்சுன்னா போன் எடுத்து கொடுக்குற காலம் வந்துருச்சு. குழந்தைங்க போனை பார்த்துக்கிட்டு உருளைக்கிழங்கு செல்லுக்கிட்டு இங்க போயிடுச்சு, இந்த மாதிரி விஷயம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால அவங்களுக்கு வந்து கார்ட்டூன் பார்க்கறதுக்கு டைம் இல்லை. இது வந்து ஒரு சேடான ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா இன்னைக்கு ஜென்ரேஷன் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட என்ன போனா இந்த மாதிரி ஸ்மார்ட் போன் போகுது, அதுக்குள்ள இருக்கிறது இந்த இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி விஷயங்கள் தான். அதுக்குள்ள என்னத்தை காட்டப்படுறது, அது என்ன ஒரு குழந்தைய எப்படி
இருப்பது, இப்போ ஒழுங்கா படிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறதுனா கண்டிப்பா இல்ல. ஒரு டீனேஜர் ஒரு 20 வயசால எப்படி இருக்கணுமோ அதுதான் வந்து சின்ன வயசுலேயே வந்து பசங்க புகுத்தப்படுது. ஸோ இப்போ நம்ம ஊர்ல நம்ம ஜென்ரேஷன்லயே அதாவது நான் 90s ஜென்ரேஷன்லயே இருப்பாங்க சில பேர். ஒரு 10வது வந்துட்டாலும் நான் பெரிய ஆள்றா, நான் என்னடா பண்ணுவானுங்க, நான் பெரிய ஆள் ஆயிட்டேன், நான் சின்ன பசங்க பார்க்க மாட்டேன், நெக்லா பண்ணுவானுங்க. பட் அது வந்து ஒரு குறிப்பிட்ட சட்டம் இருந்துச்சு. இப்போ பெரும்பாலும் ஆடியன்ஸ் கிட்ட வந்து தாட் போயிருச்சு, நான் கார்ட்டூன்ஸ்லாம் பார்க்க மாட்டேன், நான் பெரிய ஆள் ஆயிட்டேன், நான் படம் தான் பார்ப்பேன், ஃபிகர் உசார் பண்ணுவேன், கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கணும் அப்படின்ற தாட்டா வந்து மக்கள் கிட்ட செலுத்தப்படுது. தவிர ஒரு குழந்தை பருவத்தை குழந்தையோட என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பெரும்பாலும் போய் சேர்றது இல்ல. இது என்ன அப்படின்னா பெரும்பாலான ஆடியன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கார்ட்டூன் கண்டென்ட்டை விட்டு அதை குழந்தை கண்டென்ட்டை விட்டு வேற கண்டென்ட் போல தாவ ஆரம்பிக்கிறாங்க. அங்கிட்டு வேண்டாம், இங்கிட்டு போவோம். அந்த பிக் பாஸ் பாக்குறது சில பேர் ராமன் தெரியுமா சீரியல் பாக்குறாங்களா, நிறைய நிறைய கேஸ் வீட்டை சீரியல் பாக்குறது, ஆனா ஒருத்த கிஸ் அடிச்சா இவங்களோட ஓட்டானா இவங்க அதை ஃபாலோ பண்ண வேண்டியது. ஸோ குழந்தை படம் ஒன்று இருக்கு, ரொம்பவே புனிதமான பருவம். அதுதான் உண்மையே திரும்பி கிடைக்காது தெரியுமா. வளர்ந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும், இது வரும், டிப்ரெஷன். இப்ப சொல்ல டிப்ரெஷன் வரல எங்க உங்களுக்கு வருது, காரணம் குழந்தையா இருங்க, ஸ்ட்ரெஸ். 10வது படம் ஸ்ட்ரெஸ் வருது, பென்டின் பாத்துக்கிட்டு வாட்ச் அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா, ஏன்னா குழந்தையா இருக்கேன், குழந்தை படம் ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி குழந்தை படம் நிறைய பேர் வந்து பார்க்காதனால என்ன ஆகுது அப்படின்னா டிஆர்பின்றது ரொம்ப கம்மியாகுது. நீங்க நினைக்கலாம் ஒரு டிவி சேனல்னா சும்மா ரன் சும்மா ஓடலாம், கிடையாது. அங்க வேலை செய்வது சம்பளம் கொடுக்கணும், அது ரெவன்யூ எடுக்கணும். இவங்களுக்கு ரெவன்யூ எதுல வருது அப்படின்னா மெயின் ரீசன் ஆட் மூலியமா தான், அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமா தான் வந்து இவங்களுக்கு ரெவன்யூவே வருது. ஸோ டிஆர்பி இல்ல அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு மேல ஒரு கார்ட்டூன் சேனல்ல அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு சம்பாதிக்க ரொம்ப கஷ்டமான விஷயம். யோசிச்சு பாருங்களேன், நியூஸ் சேனல்ல ஆட்ஸ் அதிகமா வரும். நியூஸ் சேனல் என்ன ஆட்ஸ் வரும், ஜெயிச்சது யாரு, எப்போதுமே எம்சி யாரு அப்படின்ட்டு வேட்டி விற்கலாம், முறு கம்பி விற்கலாம், ஒரு லேண்ட் ப்ரொமோட்டர் விற்கலாம். இதெல்லாமே அதிகமா காசு தரக்கூடிய பார்ட்டிங்க. பட் ஒரு கார்ட்டூன் சேனல் என்ன மாதிரி ஒரு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி குழந்தைங்க ஏத்தாம இல்ல குழந்தைங்க லேடிஸ் பாக்குறாங்க, லேடிஸ் தான் வரும். இப்ப ஆளும் கம்மியாட்டாங்க அப்படின்னா அந்த ஆட்ஸும் கொஞ்சம் கம்மியா ஆரம்பிச்சிடும். இல்ல என்ன ஆச்சு அப்படின்னா பெரும்பாலான கார்ட்டூன் சேனல்ஸ் தன்னோட கண்டென்ட்டை வந்து குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னெல்லாம் யூடியூப்ல நிறைய கரண்ட் போறோம், ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு வரையும் புது கண்டென்ட் வந்துட்டு இருந்துச்சு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கண்டென்ட் ஓடுது, பாலு வந்து அங்க போயிட்டு இருந்தானா, அந்த டைம் திடீர்னு கக்கா வந்துருச்சா, போற வழியில அவசரத்துல டவுசர்லயே போயிட்டானா, இந்த மாதிரி கண்டென்ட் தான் போயிட்டு இருக்க தவிர அது கம்மி, இவங்களால கம்மியான காசா அஃபோர்ட் பண்ண முடியுது. அதுக்கு அந்த மாதிரி கண்டென்ட் போக தவிர ஒரு ஃப்ரெஷ்ஷான கண்டென்ட் கொடுக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிருக்காங்க. சித்திர என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒருபடி மேல போயிட்டாங்க. அந்த டைம் வந்து அவங்களுக்கு வந்து ஃபாலா இருக்கும் போதே என்ன பண்ணாங்கன்னா சோனி எக்ஸ்கா அப்படின்ட்டு சோனிக்கு இருக்கு இல்லையா, அதை கார் வச்சு ஓடிட்டு இருந்தாங்க. பட் அதை கார்ட்டூன்ஸுக்கு அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்றதுனால காமெடி கிளிப்ஸ் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவன்ட்டு ஆல்ரெடி சிரிப்பு ஒன்று இருக்கு, அப்படி இருந்துமே அதுக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. யூடியூப்ல கம்மியாச்சு, இதுல கம்மியாச்சு. கார்டினேட்டருக்கும் சொல்லவே வேண்டாம், கார்டினேட்டருக்கு ஃபால் இப்போ இழுத்து மூட்டாங்கன்னு சொல்றாங்க தெரியுமா. அது என்ன காரணம்னா கார்டினேட்டருக்குன்ற டிவி சேனல் இழுத்து மூடல, அவங்க என்ன பண்ணாங்கன்னா கார்டினேட்டருக்குன்ட்டு அனிமே ஸ்டுடியோ இருந்துச்சு. இப்போ ரெக்லோடிங்க்கு தனியாக அனிமே ஸ்டுடியோ இருக்கு, அந்த மாதிரி கார்டினேட்டருக்குன்ட்டு அனிமே ஸ்டுடியோ இருந்துச்சு. அந்த கார்டினேட்டர் ஸ்டுடியோ உருவாக்கப்பட்டது தான் பென்டென், டெக்ஸ்டர் தி லேபரட்டரி, பவர் ஆஃப் கேர்ள்ஸ், அப்புறம் இந்த கிரிம் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் பில்லியன் மேன், அது உருவாக்கப்பட்டது தான் இந்த கார்ட்டூன்ஸ் எல்லாம். ஸோ கார்டினேட்டர் ஸ்டுடியோஸ்ல இந்த கார்ட்டூன்ஸ் உருவாக்கிட்டு இருந்தாங்க. பட் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா நிதி நெருக்கடி ஏற்படுது, பிரச்சனை வருது அப்படின்றதுனால ஒரு பேரண்ட் கம்பெனி தான் வந்து வார்னர் பிரதர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கார்ட்டூன் ஸ்டுடியோ தனியா இருக்கணும். எதுக்கு தனியா இருக்கணும், ஆல்ரெடி இவங்ககிட்ட வந்து வார்னர் பிரதர்ஸ் அனிமேஷன் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்கு. வார்னர் பிரதர்ஸ் அனிமேட்டட் மூவிஸ் தான் பண்றாங்க. ஓகேவா, எது காரணம் தனியா ஒன்று இருக்கணும், அதை வந்து மெர்ஜ் பண்ணிடலாம், அடுத்து ஒன்னா வைக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணது. ஏன்னா தனியா அதுதான் காசு தர முடியாது, இதையும் அஃபோர்ட் பண்ண முடியாது, ரெண்டுமே ஒன்னா மெர்ஜ் ஆயிட்டும் தான் இவங்க பிளான் போட்டிருக்காங்க. இதனாலதான் கார்ட்டூன் ஸ்டுடியோ அடிச்சுட்டு அதை வந்து வார்னர் பிரதர்ஸ் மெர்ஜ் பண்ண போறாங்க, வார்னர் பிரதர்ஸ் அனிமேஷன் மெர்ஜ் பண்ண போறாங்க. தவிர கார்ட்டூன்ன்ற ஒரு சேனலை வந்து ஈர்த்து பண்ண போறது இல்லை. ஸோ வந்து கார்ட்டூன் அப்படின்ற ஒரு சேனல் ஈர்த்து பண்ண போறாங்கன்னா ஈர்த்து பண்ணலாம் போறது இல்லை, அது அனிமேஷன் ஸ்டுடியோ மட்டும் தான் வந்து மெர்ஜ் பண்ண போறதா நியூஸ் வந்துருக்கு. பண்ணிட்டாங்களான்னு தெரியல வீடியோ அப்லோட் பண்றதுக்குள்ள. இதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா சில மீம் தான் போல வச்சாங்க, கார்ட்டூனுக்கு ஈர்த்து மூட போறாங்க சேனல் போகுது அப்படின்னு பேர் நியூஸ் பார வச்சாங்க. இதை விட பத்திரிகைகளே வந்து இது என்ன கண்டென்ட் ஏது கண்டென்ட் தெரியாமையே கார்ட்டூன் ஈர்த்து மூட போறாங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ் பார வச்சாங்க. இது என்னன்னா நம்ம ஊர் ட்ரஸ்ட் மீடியாவுக்கு என்னன்னே தெரியல, இவங்க பாப் கல்ச்சரை பத்தி உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. பாப் கல்ச்சரை பத்தி தெரியாமையே அது பாப் கல்ச்சர் பல நியூஸ் வந்து உருட்டு நியூஸ் வந்து போட்டுருக்காங்க, டிஆர்பி கோசம் இஸ்து உருட்டுவாங்க. அந்த ஒரு உருட்டு நியூஸ் அந்த உருட்டு நியூஸ் வந்து யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. கார்ட்டூன் சேனல் வந்து இன்னும் இருக்கும், இப்போதைக்கு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கும். ஆக்சுவலி வார்னர் பிரதர்ஸை பொறுத்த வரைக்கும் கார்ட்டூன் சேனலை வந்து அவங்க வந்து ஓரளவுக்கு பெரிய லாபம் இல்லாம தான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அது கார்ட்டூனுக்கு மட்டும் இல்ல, ஸ்டுடியோவும் சரி, சித்திரமாவும் சரி. அதாவது சித்திரம் டிவி வந்து பிளாக் ஷிப் டிவியா மாறிச்சா, பிளாக் ஷிப் டிவியா மாறி. ஓகே பிரதர்ஸ், வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல வந்து கார்ட்டூன் சேனல்ஸோட ஃபால்ஸை பத்தி பார்த்து
பார்த்துருப்போம். ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு பொதுவாக என்னோட கருத்து அட்வைஸ் என்ன அப்படின்னா, இந்த குழந்தை இப்போ வந்துட்டு திரும்ப கிடைக்காது. இருக்கும் போதே அதை வந்து அனுபவிச்சிங்க, என்ஜாய் பண்ணிங்க. நீங்கள் குழந்தையா இருக்கும் பொழுது பெரியவங்க மாதிரி இருக்கணும், பெரியவங்க மாதிரி அதை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. பெரியவங்க வாழ்க்கைன்றது சாதாரண இல்லை, ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை. அதன் பிறகு டிப்ரெஷன் வருது, இதுவாக இருக்குது அப்படின்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குழந்தை பருவத்தை என்ஜாய் பண்ணுங்க. அதை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப கிடைக்குமானா திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. இதே மாதிரியான இன்னொரு சுவாசம் சந்திக்கிறேன். போடுறேன், பாய். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா அப்போ பயங்கரமா நல்லா வெறித்தனமா கார்ட்டூன் பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா அந்த மதியான டைம் அந்த கார்ட்டூன்ல வந்து ஃபின்ஸ்டோனு, அதுக்கப்புறம் ஜெய்சனா, ஏதோ ஜெட்சனா ஏதோ ஒன்று போடுவான். எல்லாமே அப்போதான் தமிழ்ல வரும், எல்லாம் வரிசையா தமிழ்ல போடுவாங்க. அப்புறம் ஸ்வாட் கேட்ஸ் போடுவாங்க, மாஸ்க் போடுவாங்க. உட்காந்து வெறி கொண்டு பார்த்துட்டு இருப்பேன். இந்த கிட்ஸ் நெக்ஸ்ட் டோர்னு ஒன்று போடுவான். ஒரு 5 பேர் இருப்பாங்க, நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5ன்னு ஒரு டீமா இருப்பாங்க. அவங்க பிரச்சனை வரும். அந்த மாதிரி நான் நிறைய பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஜெட்டிக்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு பவர் ரேஞ்சர் ஃபுல்லா பார்த்துருப்பேன். ஆமா. எல்லா பவர் ரேஞ்சரும் பார்த்துருப்பேன். இப்போ வரையும் பாக்குறோம் தான் நாங்க. இப்போ வரை அந்த இதெல்லாம் பாக்குறது இல்ல. இப்போ அந்த சின்சானு சின்சான் அந்த வந்து அந்த மாதிரி. இதுல சம்பந்தப்படாதவன். ஆமா ஆமா சம்மதில தான் இருந்தாலும் அந்த மாதிரி இதுதானே நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம் விடாம. அந்த ஒரு இது இன்னும் ஆனா இருக்கு. என்ன இருந்தாலும் அந்த பழசுதான். அதையே எனக்கு தெரிஞ்சு இது பண்ணலாம், ரீபூட் பண்ணி திரும்பி விட மாட்டேங்கிறாங்க. அது ஏன் பண்ண ஏன் அதை மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. எடுத்துட்டாங்க? இந்த போகோலியே இந்த ஹீமேன் எல்லாம் சூப்பரா இருக்கும். அதெல்லாம் காணவே இல்லை. அது நம்ம எல்லாம் கார்ட்டூனுக்குள்ளதான் வாங்கி தான் போடுறாங்க. அது ஏன் இது பண்ண மாட்டேங்கிறாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல. கண்டினியூ பண்ணா பாப்போம். நிறைய இருக்கு, ஸ்கூபிடோ, டாம் அண்ட் ஜெர்ரி, நிறைய நல்ல ஷோலாம் நிப்பாட்டி எல்லா கலிசடை என்னெல்லாம் கேவலமா, அதாவது கார்ட்டூனே வெறுக்கிற அளவுக்கு போட முடியுமோ அதை ஃபுல்லா போட்டு, அந்த ஊகின்னு ஒன்று போட்டுட்டு இருக்கான், ஊகி அண்ட் காக்ரோச்னு. ஐயையே அது ஒரு அரை மணி நேரம் போட்டா பரவாயில்ல. கார்ட்டூன் நெட்வொர்க்ல முக்காவாசி நேரம் அதான் ஓடுது. ஒரு 2 மணி நேரம் மட்டும் தான் வேற ஷோ ஓடுது, மத்த எல்லாமே அதான் ஓடிட்டு இருந்துச்சு. நான் ஒரு கட்டத்துல கார்ட்டூனே பாக்குறத விட்டுட்டேன், அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருந்துச்சு. ஆமா உண்மைதான். இப்ப இருக்க பசங்க எல்லாம் அந்த போன்ல இருக்க அந்த ரைம்ஸ் தான் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா, உருளைக்கிழங்கு, கரடி மாமா அந்த மாதிரி இல்லக்கா, அவங்க பேரண்ட்ஸுமே அப்படிதான் காட்டுறாங்க. டிவி காட்டுறதே இல்ல. என்னோட ரிலேட்டிவ்ஸ்ல எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க அந்த குழந்தைங்க எல்லாம். அதனால அதே மாறிடுச்சு. இந்த டிவி வச்சாலும் பார்க்க மாட்டேங்குதுங்க, போன் தான் வேணும்ட்டு அடம் பிடிக்கிறாங்க. இப்போ ஒரு 7th 8th நம்மளாம் 7th 8th என்ன பண்ணி இருப்போம், மிஞ்சி போனா டிவி பார்ப்போம், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோட வெளியில விளையாண்டுட்டு இருப்போம், இல்லை தெரு பசங்க கூட விளையாண்டுட்டு இருப்போம். இதுதான் நம்ம மேக்சிமம் பண்ணுவோம். டிவிலே நம்ம கார்ட்டூன் தவிர வேற எதுவுமே பார்க்க மாட்டோம். ஆனா இப்ப இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு 7th 8th படிக்கிறவங்களே ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சாங்க. அது ஃபுல்லா அந்த போன்லயே இதா மாதிரி. இப்போ அவங்களுக்கு ரீல்ஸ் எடுக்கவோ அந்த வீடியோ எடிட் பண்றதுக்கும் அவங்க வாழ்க்கையே அதுலயே நோக்கி போயிட்டு இருக்கு. இவங்க என்ஜாய் பண்ற வாழ்க்கையே விட்டுட்டு என்ன வாழ்க்கையோ ஓடிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு அதான் புரியல. எங்களுக்கு இப்ப விட்டா கூட குழந்தை பருவத்துக்கு ஓடிடலாம் போல இருக்கு. அவ்வளவு கடுப்பா இருக்கு. இந்த மாதிரி வாழ்றத விட அது ஒரு பிரச்சனையுமே இல்லாம இருந்தவன். ஏன்னா நம்மளுக்கு அப்போ ஒரு பிரச்சனை இல்ல, என்ன படிக்கணும். ஆனா நம்ம படிக்கிறதே கிடையாது. பெரிய பிரச்சனையா இருக்கும் நம்மளுக்கு மேக்சிமம் இந்த கார்ட்டூன்லாம் இன்னைக்கு போடுற கார்ட்டூன்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாதுடா, இன்னைக்கு பாத்துடணும், எப்படியா வீட்டுல சண்டை போட்டாது பாத்துடணும். ஏன்னா அவங்களாம் தொடர் பார்ப்பாங்க, அம்மா பாட்டி அவங்கெல்லாம் தொடர் பார்ப்பாங்க. அவங்ககிட்ட எல்லாம் சண்டை போட்டு ரிமோட்டை முதல்ல போய் பிடிக்கணும், அப்பதான் நம்மளுக்கு அந்த கார்ட்டூன்லாம் பார்க்க முடியும். அந்த ஒரு இதுதான் இருக்கும் தவிர அடுத்த நாள் என்ன பிரச்சனை வரப்போகுது, அதெல்லாம் என்ன ஃபேஸ் பண்ண போறோம் அப்படிலாம் இருக்கவே இருக்காது. அவ்வளவுதான். அடுத்த நாள் என்ன கார்ட்டூன், இன்னைக்கு முடிஞ்சா இந்த கார்ட்டூன் நாளைக்கு பார்க்கணும், அந்த இதை மட்டும் நினைச்சிட்டு தான் படுப்போமே தவிர, இப்ப இருக்கவங்களாம் ரொம்ப ப்ரெஷர்ல, டிப்ரெஷன்ல தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கவே இவங்க ஏன் இப்படி போறாங்க, இந்த மாதிரி இதுக்கு போறாங்கன்னு தான் எனக்கும் தெரியல. நல்லா இருந்துச்சு, சூப்பரா. ஆமா, நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.